ஜெயலலிதாவுக்கு தன் சிறுவயது முதலே இருந்தது. அது தான் ஆணாக பிறக்கவில்லையே என்பதுதான். இது குறித்து அவர் எழுதியும் இருக்கிறார். எனக்கு விவரம் புரிய தொடங்கிய நாள் முதலே என் உள்ளத்தின் அடித்தளத்தில் நீங்காமல் இருந்து வரும் பெரிய மனக்குறை நான் ஆணாக பிறக்கவில்லையே என்பதே ஆகும். கூடுமான வரையில் பிள்ளை பிராயத்திலேயே ஓர் ஆண் பிள்ளையைப் போலவே நடந்து கொள்ள முயல்வேன். திரைப்படத்துறையில் பணியாற்ற தொடங்கிய ஆரம்ப காலத்திலும் அதே உணர்வு தொடர்ந்து இருந்தது என்று பின்னாளில் எழுதியிருக்கிறார். இனி ஆண் பிள்ளையாக மாற முடியாது, ஆனால் ஆண் பிள்ளை போன்ற வேஷத்தில் நடிக்க முடியும் தானே. டாம்பாய் போன்ற கதாபாத்திரத்தில் நடிக்க இயங்கியவருக்கு தன் விருப்பத்தை பூர்த்தி செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ரகசிய போலீஸ் 115 படத்தில் அப்படியான ஒரு வேஷம். ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்தில் ஜெயலலிதாவுக்கு டாம்பாய் மாதிரி ரவுடித்தனமான அட்டகாசம் செய்து நடிக்கும் வேஷம். அந்த படத்தின் இயக்குனர் பந்துலுவுக்கு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அதனால் அந்த காட்சியை எம்ஜிஆர் இயக்கியிருக்கிறார். அன்று ஜெயலலிதாவின் நடவடிக்கைகள் ஏறத்தாழ ஆண் பிள்ளையைப் போலவே இருந்திருக்கின்றன. இதை கண்ட எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தனியாக அழைத்து, அம்மு, ஒரு விஷயத்தை மறந்துவிடாதே, நீ அணிந்திருக்கும் உடை மட்டுமே ஆணின் உடையை தவிர நீ ஏற்றிருக்கும் வேஷம் கதாநாயகியின் வேஷம்தான் என்று அறிவுறுத்தி உள்ளார். இதை பின்னாளில் பகிர்ந்த ஜெயலலிதா, ஆண் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்ற ஆசையை நான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இவ்வாறாக வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்று கூறியுள்ளார். இதுபோல இன்னொரு சம்பவம் அவருக்கு திரைத்துறையில் நிகழ்ந்திருக்கிறது. அந்த சம்பவத்தின் பின்தான் தன் துடுக்குத்தனம் மாறியதாக ஜெயலலிதாவை குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆருக்கு மிகுந்த கோபம் வரும் என்பதையும் அந்த சம்பவம்தான் தனக்கு உணர்த்தியது என்று பின்னாளில் எனக்கு பிடித்த வாத்தியார் என்ற தொடரில் குறிப்பிட்டுள்ளார். இதுதான் அந்த சம்பவம். அது முகராசி திரைப்படத்தின் படப்பிடிப்பு. அதன் இயக்குனர் MA திருமுருகம் ஏதோ சில காரணங்களால் ஒரு நாள் படப்பிடிப்புக்கு வரவில்லை. அந்த காட்சியை எம்ஜிஆர் இயக்கியிருக்கிறார். அன்றைய காட்சியில் எம்ஜிஆர் கோபமாக நடந்து செல்ல ஜெயலலிதா அவர் பின்னால், அத்தான் நெல்லுங்கள், போகாதீர்கள் என்று அழுதவாறே அவரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். எம்ஜிஆர் அந்த காட்சியை இயக்க தயாராகிறார். அந்த காட்சிக்கான ஒத்திகை நடக்கிறது. மாரிமுத்து என்ற உதவி இயக்குனர் எம்ஜிஆராக ஒத்திகையில் நடிக்க அவர் பின்னால் ஜெயலலிதா வசனங்களை உச்சரித்து கொண்டு போக வேண்டும். ஆனால் ஜெயலலிதா விளையாட்டாக சிரித்து கொண்டே அந்த ஒத்திகையில் நடித்துள்ளார். இதை கண்ட எம்ஜிஆர் மிகவும் கோபமாக, என்ன சிரித்தாகிவிட்டதா, விளையாட்டெல்லாம் முடிந்து விட்டதா, இனிமேல் ஒழுங்காக ஒத்திகை பார்க்கலாமா, இங்கே வேலை பார்க்க வந்தோமா இல்லை விளையாட வந்தோமா என்று கடிந்து கொண்டிருக்கிறார். முதலாக எம்ஜிஆர் இந்த அளவுக்கு கோபப்பட்டது ஜெயலலிதாவுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கிறது. அன்று படப்பிடிப்பு முடிந்தவுடன் எம்ஜிஆர் ஜெயலலிதாவிடம், கோபமாக பேசிட்டேன்ல, எனக்கு தெரியும் வேணும்னே நீ அப்படி நடந்துக்கல, நீ சின்ன பொண்ணு, காலேஜில் தோழியரோடு சிரித்து விளையாட வேண்டிய வயசில் இங்கே வந்து கஷ்டப்படுற என்று ஆறுதல் சொல்லியிருக்கிறார். இதை ஏன் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறேன் என்றால், ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்குமான உறவு இத்தகையானதாகத்தான் இருந்திருக்கிறது. மற்றவர்களிடம் கோபம் படும் போதெல்லாம் அவரால் முழுமையாக ஜெயலலிதாவிடம் கடிந்து கொள்ள முடியவில்லை. ஜெயலலிதாவை தவறு செய்திருந்தாலும் அவர் இறங்கி வந்திருக்கிறார். இல்லை, ஜெயலலிதா கண்ணீர் விட்டால் துடித்து போயிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இதுதான் நிகழ்ந்திருக்கிறது. சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம் தானே, ஜெயலலிதா மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதினார் என்று. அதன் பின்னால் எம்ஜிஆரின் மனம் கரைந்திருக்கிறது. ஜெயலலிதாவிடம் சகஜமாக பேசத் தொடங்கியிருக்கிறார். ஆனால் ஜெயாவுக்கு கட்சியில் எந்த பெரிய பொறுப்பையும் வழங்கவில்லை. இப்படியாகத்தான் நாட்கள் சென்று கொண்டிருக்க, அதிமுகவில் தனக்கு பின்னால் யார் என்று குறிப்பிடாமலேயே டிசம்பர் 24, 1987 எம்ஜிஆர் மரணிக்கிறார். தகவல் அறிந்த ஜெயலலிதா ராமாவர தோட்டத்துக்கு விரைகிறார். ஆனால் அவர் வாசலை தாண்டி உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை. அதற்குள் எம்ஜிஆரின் உடல் மக்களின் பார்வைக்காக ராஜாஜி ஹாலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டுவிட்டது. அவர் உடனே அங்கு விரைகிறார். அங்கும் இதே நிலைதான். எப்படியோ உள்ளே நுழைகிறார். எம்ஜிஆர் உடலுக்கு அருகே அமர்ந்து கொள்கிறார். ஏறத்தாழ 21 மணி நேரம் எங்கும் நகராமல் அங்கேயே அமர்ந்து கொள்கிறார். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் மன வருத்தங்கள் இருந்தது எதுவும் ரசிகர்களுக்கு பெரிதாக தெரியாது. தனக்கும் எம்ஜிஆருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்று காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அதனால் எம்ஜிஆரின் தலைமாட்டிலேயே உட்கார்ந்து கொள்கிறார். ஆனால் அவரை அங்கிருந்து வெளியே அனுப்ப சில தங்களால் ஆன அனைத்து கைங்கர்களையும் கட்டவிழ்த்து விடுகிறார்கள்.
ஜெயலலிதாவை கிள்ளுகிறார்கள், அவர் பாதங்களை கீறுகிறார்கள். ஆனால் ஜே கொஞ்சமும் அசைந்து கொடுக்கவில்லை. எம்ஜிஆரையே வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருக்கிறார். இனி தன் நிலை என்ன என்பது மட்டும் அவர் சிந்தனையாக அப்போது இருந்திருக்க வேண்டும். உன்னை மதிப்பிடுகிறார்களா? கொட்டாவி விடு. உன்னை தவறாக நினைக்கிறார்களா? புன்னகைத்து விடு. உன்னை குறைவாக எடை போடுகிறார்களா? பலமாக சிரித்துவிடு. உன் மீதும் குற்றம் சுமத்துகிறார்களா? புறந்தல். உன் மீது பொறாமை கொள்கிறார்களா? உற்சாகம் கொள். உனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா? முன்னேறிச்சல். இது தத்துவஞானி மட்சோனாவின் வரிகள். இவ்வரிகளில் உள்ளவாறே ஜெயலலிதா செய்தார். அவரை குறைவாக மதிப்பிட்ட போது, குற்றம் சுமத்திய போது, பொறாமை கொண்டபோது தன் நடவடிக்கைகளின் மூலம் தன்னை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று புரிய வைத்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் முன் எப்போதும் இல்லாததை விட கட்சிக்குள் பலமான எதிர்ப்பு. ஜெயலலிதாவின் இருப்பை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்ற அளவுக்கு எதிர்ப்பு. 1000 சண்டைகள் இருந்தாலும் ஆபத் பந்தவனாக இருந்த எம்ஜிஆர் இப்போது இல்லை. என்ன செய்தார்? இந்த எதிர்ப்புகளுக்கு என்ன பரிசளித்தார்? மட்சோனா சொல்லியதை தான் ஜெயலலிதா செய்தார். முன்னேறி சென்றார். 1987 டிசம்பர் 25 தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் அதிமுகவினர், எம்ஜிஆர் ரசிகர்கள், ஏழை பணக்காரர்கள், சாமானிய மக்கள் என்ற பேதமில்லாமல் எம்ஜிஆருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த சென்னையில் முற்றுகையிட்டு இருந்தனர். ராஜாஜி அரங்கத்தில் இருந்து எம்ஜிஆரின் உடல் இராணுவ வண்டியில் முழு அரசு மரியாதையுடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. வழி நெடுகிலும் லட்சக்கணக்கானோர் திரண்டுள்ள கூட்டம். காணும் இடமெங்கும் மனித தலைகள், அழுகை சத்தம். இது எதையும் ஜெயலலிதா உள்வாங்கவில்லை. அழுகையின் அதிர்வுகளை உடலெங்கும் பரவவிட்டு அமைதியாக அந்த ஊர்வல வண்டியில் அமர்ந்திருக்கிறார். அன்று மட்டும் அவரை அமைதியாக அந்த ஊர்வலத்தில் செல்ல அனுமதித்து இருந்தார்கள் என்றால் சொல்ல முடியாது. தமிழகத்தின் அரசியல் வரலாறு முற்றாக மாறியிருந்தாலும் மாறியிருக்கும். ஆனால் அதிமுகவின் அப்போதைய முன்னணி தலைவர்கள் அதற்கு இடம் தரவில்லை. காலமும் இடமும் தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது என்கிறது தொல்காப்பியம். பௌதிகமும் இதை வழிமொழிகிறது. அன்று அந்த தலைவர்கள் தொல்காப்பியத்தையும் நினைக்கவில்லை, பௌதிகத்தையும் நினைக்கவில்லை. ஆம், சூழல் தெரியாமல் ஜெயலலிதாவை வண்டியில் இருந்து கீழே தள்ளிவிட்டனர். அதோடு விடவில்லை. ஜானகியின் உறவினர்கள் அவரை தாக்கவும் செய்தனர். மோசமான வார்த்தைகளால் வசை மாறி பொழிந்தனர். அன்று அவர்களின் நாட்குறிப்பில் 2 நிகழ்ச்சி நிரல் இருந்தது. ஒன்று, எம்ஜிஆரை மெரினா கடற்கரையில் புதைக்க வேண்டும். அத்தோடு சேர்ந்து ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கையும் மண்ணோடு புதைக்க வேண்டும். அப்போது அவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. சில இராணுவ வீரர்கள் உதவி செய்தனர். அவரை அங்கிருந்து மீட்டு பத்திரமாக அவர் வீடு வரை சென்று விட்டனர். ஜெயலலிதா வீட்டு செல்வதற்கு முன் அந்த செய்தி காட்டு தீயாக தமிழகம் முழுவதும் எல்லோரிடமும் போய் சேர்ந்திருந்தது. அப்பாவி அதிமுக தொண்டனுக்கு இந்த அரசியல் உள்சண்டைகள் எதுவும் தெரியாது தானே. அவன் ஜெயலலிதாவை அந்நியாகத்தான் பார்த்தான். அவன் துடிதுடித்து போனான். எம்ஜிஆர் வேண்டுமானால் தனக்கு பின் அதிமுக தொண்டர்களுக்கு ஜெயலலிதான் என்பதை சொல்லாமல் சென்றிருக்கலாம். ஆனால் அவன் அடுத்த தலைமையாக ஜெயலலிதாவைத்தான் பார்த்தான். தொண்டர்களின் மனநிலையை புரிந்து சில எம்எல்ஏக்களும் எம்பிகளும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக நின்றனர். அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் துடிதுடித்த ஜெயலலிதாவுக்கு தொண்டர்கள் நீட்டிய கரம் புதிய தெம்பை கொடுத்தது. அவர்களின் கரங்களை இறுக பற்றி கொண்டார். ஆனால் உடனடியாக இப்போது எதுவும் செய்ய முடியாது. அதிமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை இருந்தது. ஜானகிக்கு 97 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்து ஆளுநர் குரானாவிடம் மனு அளித்தனர். அவர் ஜானகியை அரசமைக்கு அழைத்தார். ஜானகி தமிழக முதல்வராக ஜனவரி 7, 1988 பதவியேற்றார். ஜனவரி 28 அவர் தன் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஆனால் அப்போது யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தமிழக சட்டமன்ற வரலாறு இந்த நாளை ஒரு கருப்பு தினமாக குறித்து கொள்ளப் போகிறது என்று. ஆம், அந்த நாள் யாரும் எதிர்பார்க்காத சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறின. ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிவித்த சில எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவைத்தலைவர் பாரபட்சத்துடன் நடந்து கொள்கிறார், அவர் நடுநிலையுடன் இல்லாமல் ஜானகிக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று ஆட்சேபம் தெரிவித்தனர். சிலர் சட்டமன்றத்துக்குள்ளேயே ஆர்ப்பாட்டமும் செய்தனர். யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் சில குண்டர்கள் சட்டமன்றத்துக்குள் புகுந்து ஜெயலலிதா ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை தாக்கத் துவங்கினர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற வரலாற்றில் முதலில் பேரவை வளாகத்துக்குள் போலீஸில் புகுந்தது. லத்திகள் கொண்டு எம்எல்ஏக்களை தாக்கியது.
ஆனால் இது எதையும் அவைத்தலைவர் கண்டு கொள்ளவில்லை. சட்டமன்றம் கலவர சூழலில் இருக்கும்போது அவர் ஜானகி அணி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்றுவிட்டது என்று அறிவித்தார். ஜெயலலிதாவுக்கு தகவல் போகிறது. அவர் தமிழகத்தில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு விட்டது. உடனடியாக ஆளுநர் ஜானகி அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்று அறிக்கை விடுகிறார். அவருக்கு காங்கிரசும் ஆதரவளிக்கிறது. ஜெயலலிதா ஆதரவு எம்எல்ஏக்கள் ஆளுநரை சந்தித்து அன்று என்ன நிகழ்ந்தது என்று விளக்குகிறார்கள். மத்திய அரசாங்கத்துக்கு தமிழகத்தில் நடந்ததை ஆளுநர் ஒரு அறிக்கையாக அனுப்புகிறார். அத்துடன் தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார். மத்திய அரசு ஆளுநரின் அறிக்கையை ஏற்றுக்கொள்கிறது. இதை உண்மையில் ஜெயலலிதா எதிர்பார்த்தாரா என்று தெரியவில்லை. இந்த கலைபரங்கள் நிகழாமல் போயிருந்தால் அவர் கட்சியை, அதன் பின் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு வேறு ஏதாவது பெருந்திட்டம் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கலைபரங்கள் அனைத்தும் ஜெயலலிதாவுக்கு சாதகமாக்கியது, இலகுவாக்கியது. குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்பட்டால் 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்த வேண்டும் என்பது சட்ட விதி. அதன்படி 1989 அதிமுக 2ஆக உடைந்து தேர்தலை சந்தித்தது. ஜானகி தலைமையில் ஒரு அணியும் ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியும், தேர்தல் சின்னமாக ஜானகி அணிக்கு இரட்டை புறாவும் ஜெயலலிதா அணிக்கு சேவலும் ஒதுக்கப்பட்டு இருந்தன. ஜானகி அணியில் பெரும் தலைகள் எல்லாம் இருந்தன. ஜெயலலிதா அணியில் அப்படி யாரும் இல்லை. ஜெயலலிதாவுக்கு இது வாழ்வா சாவா யுத்தம். அவர் அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்போதுதான் இருப்பு இங்கு நீடித்திருக்கும். இல்லை என்றால் மீண்டும் துவங்கிய புள்ளியிலேயே நிற்க வேண்டும். இதை நன்கு உணர்ந்த ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார். சென்ற இடங்களிலெல்லாம் திரண்ட கூட்டம் அவருக்கு உற்சாகத்தை தந்தது. எம்ஜிஆர் ரசிகனும் தொண்டனும் தன் பக்கம்தான் இருக்கிறான் என்பதை உணர்ந்தார் ஜெயலலிதா. அவர் நம்பிக்கைக்கு உரம் ஏற்றியது. ஜானகி அணிக்கு இது அச்சத்தை விதைத்தது. அவர்கள் பிரச்சார மேடையில் மோசமான வார்த்தைகளால் ஜெயலலிதாவை விமர்சிக்க தொடங்கினர். ஜெயலலிதாவும் ஜானகியை விமர்சித்தார். அது எல்லை மீறி சென்றது. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா, எம்ஜிஆரை ஜானகி தான் மோரில் விஷம் கலந்து கொடுத்து கொன்றார் என்றார். இது பல அதிர்வுகளை கிளப்பியது. உடனடியாக அப்போது ஆளுநராக இருந்த PC அலெக்சாண்டர் தலையிட்டார். நான் மருத்துவர்களிடம் விசாரித்தேன், விஷத்தால் எம்ஜிஆர் மரணிக்கவில்லை என்று தெரிவித்து ஜெ.ஜ அணியினரின் வார்த்தை யுத்தத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். சேவலுக்கும் இரட்டை புறாவுக்கும் நடந்த யுத்தத்தில் சேவல் வென்றது.